வெல்கம் டு திவ்யநிதின் யூடியூபர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கரண்டி பாசிப்பருப்பு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி ஊற்றிருக்கேன். 10 நிமிஷம் ஊறட்டும். இங்கே பாதி முட்டைக்கோஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது 400 கிராம் இருக்கும். 4 பேர்த்துக்கு சரியாக இருக்கும். இது கூடவே ஒரு கேரட் எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், காய் கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் தட்டு வச்சு ஒரு துணி விரிச்சிட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த முட்டைக்கோஸ், கேரட் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் 10 நிமிஷம் போல் வேகட்டும். நம்ம வச்ச காயும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இங்கே ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு பாத்திரம் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானோடனே 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாவும் வெங்காயமும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நம்ம அவிச்சு வச்சுருந்த முட்டைக்கோஸ் கேரட்டை இதோடு சேர்த்துக்கிறேன். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், துருவின தேங்காய் சேர்த்தோம்னா முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. முட்டைக்கோஸ் பொரியல் காரக்குழம்போடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்டரில் இருக்க லோகோ டச் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.